ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக கிட்டத்தட்ட 2 நாளாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சினிமாட்டிக் கமிட்மெண்ட்ஸ்னால பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமே அடுத்து பிக் பாஸ் வருமா வராதா, பிக் பாஸோட அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ விஜய் டிவி பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் கமல் சார், நீங்கள் என்ன அப்படின்னா கொடுத்த ஒரு பங்களிப்பு, அசாதாரண பங்களிப்புக்காக ஒட்டுமொத்த விஜய் டிவி குழுவே நாங்கள் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களோட அந்த முழு ஈடுபாடு, முழு அர்ப்பணிப்பு, அந்த பார்வையாளர்கள் போட்டியாளர்களுக்கு இடையில் உள்ள அந்த ஈடுபாடு, உங்களோட ஒரு கவர்ச்சியான ஒரு இருப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ஷோவை ரொம்பவே சக்ஸஸாக கொண்டு போச்சு. உங்களோட ஆர்வமும் ஆற்றலும் தான் இந்த ஷோ நல்லாவே போனதுக்கான முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு இடையில் ஒரு கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் சூஸ் பண்ணுறதுக்கான நீங்கள் வெளிப்படுத்தின திறமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ அப்படின்ற அளவுக்கு போகிறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சினிமாட்டிக் கமிட்மெண்ட்ஸுக்காக இதிலேருந்து பிரேக் எடுத்துக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களோட ஃப்யூச்சர் சினிமேட்டிக் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் போட்ட ஒரு ஹோஸ்ட் பிக் பாஸ் ஷோவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மரபு கொண்டு வந்தது நீங்கள் தான். அதை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் போட்ட அடித்தளத்தில் அடுத்த பிக் பாஸ் ஷோ கண்டிப்பாக செழித்து வளரும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்ட, அதாவது என்ன அப்படின்னா இப்போ கமல் சாரே இந்த ஷோ விட்டு விலகிட்டா அடுத்து பிக் பாஸ் வருமா வராதா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிலளிக்கிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பிக் பாஸ் ஹோஸ்ட் யார் அப்படின்னா சூர்யாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சூர்யா இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன அப்படின்னா நியூஸ் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பேர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம விஜய் சேதுபதி அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காரு, பிரகாஷ் ராஜ் வந்திருக்காரு, அரவிந்த் சாமி வந்திருக்காரு அப்படின்னு பல பேரையும், சிம்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் வரதுக்கான வாய்ப்பு, நயன்தாரா வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரிலாம் என்ன அப்படின்னா பல வதந்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரே சிவகார்த்திகேயனை ஹோஸ்டாக போட்டால் அவரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயன் அமரன் ஃபிலிமில் நடிக்கிறனால அதுக்கான ஒரு நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு கமல் சாரே ரெக்கமெண்ட் பண்ணதாக கூட சில நியூஸ்கள் வந்துச்சு. ஸோ யார் ஹோஸ்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.